அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாக இருக்கும் திரைப்படம் இளையராஜா. இத்திரைப்படம் இசை ஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறை சொல்லும் படமாக அமைய உள்ளது. இதில் இசைஞானி இளையராஜாவாக நடிகர் தனுஷ் நடிக்க உள்ளார். இளையராஜா பயோபிக் மூவி லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு. அவருக்கு தமிழ் எவ்வளவு நல்லா தெரியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாரதி பாடுகிறான், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, பொன்னை உயர்வை புகழை விரும்பும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று விடுமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றியவை தீர்த்தன நின்னை சரணடைந்தேன். இந்த பாட்டுக்கு அவர் போட்டிருக்கிற மியூசிக்கை ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்க. வாழ்க்கையினால் விரட்டப்பட்ட ஒரு கவிஞனின் உள்ள குமுறலை இதை தவிர யாருமே சொல்லிவிட முடியாது. இந்த இசை மொழி ராஜா சாருக்கு மாத்திரமே கைவந்த மொழி. அவர் நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு சகோதரர் வயலின் இசையில் உங்களுடைய பாடல்களை இசைத்து கொண்டிருந்தார். இந்த இடமே ஒரு பரவசமாக பறந்து போற மாதிரியான ஒரு உணர்வை ஒரு 5 நிமிஷத்துல அவரால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா, எல்லா கலைஞர்களுக்கும் பின்னால் உங்களினுடைய இசைதான் மிஞ்சி இருக்கிறது. இந்த படத்தை அதில் ஈடுபடுகிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வெற்றிகளை சொல்ல போகிறீர்கள், ஆனால் அவருடைய வலிகளையும் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வலிகளை கடந்துதான் அவர் இந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான பேருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த பாடல்கள் வந்த போது பிறந்தே இராத அல்லது அந்த பாடல்கள் வந்து 20 வருஷங்களுக்கு பிறகு பிறந்த எங்களுடைய மகள்களும் மகன்களும் அந்த பாடல் இப்போது கேட்டாலும் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். தாமரை பூவில் என்று எஸ்பிபி அந்த சரணத்தை எடுக்கிற நொடியில் 15-18 வயசு பையங்க குதிக்கிறாங்கன்னாக்க வயதே ஆவதில்லை உங்களுக்கும் உங்களினுடைய பாடல்களுக்கும். சில பேரை நினைத்து காலமாகிவிட்டது, சிலரின் விஷயத்தில் காலமாகிவிட்டது. ராஜா சாரனுடைய பாடல்கள் என்றும் வாடும். இந்த முயற்சியை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் இருக்கிற அத்தனை ரசிகர்களின் சார்பிலும் நன்றி என்கின்ற ஒரு எளிய வார்த்தையை தாண்டி நான் என்ன சொல்லிவிட முடியும்? இந்த படம் சிறப்பாக வருவதற்கும் மிக பெரிதாக பேசப்படுவதற்கும் அதை எல்லாத்தையும் விட முக்கியமா எங்கெங்கோ கிராமங்களில் இருக்கிற எங்க இளைஞர்கள் அதை பார்த்து சார் போயிருக்காரு, அவருடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது அர்ப்பணிப்பும் உழைப்பும் மாத்திரம்தான், அது இருந்தா நாம போயிடலாம் என்கின்ற ஒரு ஊக்கத்தை எங்களுடைய ஏழை இளைஞர்களுக்கு இந்த படம் கொடுக்கும் என்றால் அதுதான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம்.